ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கும் கலை கலாச்சார நிகழ்ச்சி வசந்தத்தின் முன்னோடி. வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சியில் ஊடாக இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கும் ஒரு கலைஞர், நம் நாட்டு கலைஞர், அதாவது நம் நாட்டில் வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி ஊடாக இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கும் அவர் PJ. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க PJ என்ன, அவரோட பேர் என்ன, எப்படி வந்திருக்கு? இது வந்து இந்த ஸ்டேஜ் நேம் ஒன்று. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ரேப்பர், லிரிக்கஸ், சிங்கர். அதுல இருந்து அப்படியே வந்து தான் இப்போ ஒரு ஆக்டரா இருக்கேன். ஆக்டர் ஆகிட்டேன் என்னன்னு தெரியல, ஆக்டர். இப்ப அப்படி சின்ன காலத்துல இருந்தே டுஜன்ங்கிற பேரை சுருக்கி 2J தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருந்து அந்த நான் 2J சொல்றேன். ரைட், 2J அப்படின்னு தொடங்குவோம். இப்ப சின்ன காலத்து வரும் காலத்து, அதாவது நீங்க சிறு வயதுல இருந்து எப்படி சொல்லலாம் உங்களோட உங்க வாழ்க்கையில? சிறு வயதுல சார், சிறு வயதுல இருந்தே பாட்டு மட்டும்தான். இதா இருந்தாலும் ஸ்பீடா படிக்கணும், ஸ்பீடா பேசுறது. நான் பேசுறதும் கொஞ்சம் ஸ்பீட் தான் பேசுறது. அதுல இருந்து அப்படியே ரெப்போஷனாவே போயிருச்சு. சின்ன வயசுல இருந்து பாட்டு படிக்க, பாட்டு சிங்கர்னு இல்லாம ரெப்பர் ஆகுறது ஒரு பெரிய ஒரு சின்ன வயசுல தெரியல. அதுக்கப்புறம் தான் அது இப்ப இதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோலா மாறினுச்சு. தம்பி 2J, அப்ப நான் கேட்கிறேன், அதாவது உங்களுடைய பள்ளி வாழ்க்கை எங்க ஸ்கூலுக்கு போனீங்க? நான் சென்ட் சில்வஸ்டர்ஸ் காலேஜ் கேண்டி படிச்சீங்க. எவ்வளவு மட்டும் படிச்சீங்க? படிச்சது நான் ஓயில் மட்டும் பண்ணேன் சார். அதுக்கு பிறகு சார், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டுக்காக ஓயில் முடிச்சு 2014 இருந்து ஃபீல்டு இறங்கிட்டேன் சார். பாட்டு சம்பந்தமா. அப்புறம் சின்னதா பாட்டு படிச்சு தான் இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்க எப்படி இந்த கலை, அதாவது கலை ஆர்வம் வந்தது எப்படி உங்களுக்கு? ஆர்வம் வந்ததுன்னா சார், அது காரணமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸும் மெயிமே காரணம். அவங்க தான் இப்படித்தான் நீ படிக்கிறது ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு, சும்மா இருக்கிறதுக்கு நீயா ஒரு ஃபோன்ல படிச்சு அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. பாட்டு கேட்காம தூங்க, எல்லா பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படி. நான் எதுவுமே பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு இன்னொரு ஓனா சேனல் ஆரம்பிச்சு அதுல பண்ணோம். இப்ப குப்பத்து ராஜா, அப்புறம் தளபதி பர்த்டேக்கு படிச்சோம். அப்புறம் ரீசெண்டா கனவே கலாதி வேற ஒரு சேனல்ல போயிட்டு அதுக்கு படிச்சோம். அப்படி நிறைய பாட்டு பண்ணிருக்கேன் சார். இப்ப இந்த ரெப், அதாவது ரெப்பை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அதை பத்தி நீங்க அந்த படைப்புகள் படைக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது நீங்க அதை பத்தி படிச்சீங்களா, இல்லாட்டி நீங்க அதாவது இந்த அனுபவத்துல நீங்க செய்தீங்களா, எப்படி அதை பத்தி கொஞ்சம்? எந்த படிப்பு சம்பந்தமான எதுவுமே இல்லை சார். எல்லாமே பார்த்து பழகி ஒரு இடத்துங்களுக்கு போயிட்டு அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகி பழகினது சார். இப்ப நீங்க அதாவது நீங்க எத்தனை ரெப் பாடல் இப்ப நீங்க? இப்போதைக்கு சார் 3 பாட்டு தான் பண்ணிருக்கேன். இன்னும் எழுதி இருக்கிறது நிறைய இருக்கு சார். நிறைய இப்ப இந்த படங்களோடவும் இப்ப அடுத்தடுத்து இந்த படத்திலேயே 2 பாட்டு படிச்சிருக்கேன் சார். எழுதி இன்னும் நிறைய இருக்கு. இப்ப அடுத்தடுத்து அப்டேட்டிங்க பாட்டை பத்தியும் வரலாம், அதையும் நீங்க பாக்கலாம். இல்ல நான் கேட்கிறேன் 2J, இப்ப நீங்க அதாவது ஒரு படைப்பு, அதாவது நாங்க எந்த ஒரு படைப்பும் நாங்க மக்கள் மத்தியில நாங்க கொடுக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். எஸ், அர்த்தம் உண்டு. நீங்க என்னத்த மக்களுக்கு சொல்ல போறீங்க? அந்த ரெப்பாட மக்களுக்கு அவேர்னஸ் மாதிரி சொல்லணும்னா சார், எதுவுமே லேசி கிடையாது, அதே மாதிரி எதுவும் கஷ்டமும் கிடையாது இல்லையா? அந்த லேசியான விஷயத்த பிடிச்சி அதுல நம்ம எஃபர்ட்டை போட்டு நம்ம முயற்சி இருந்து பண்ணா எப்படியுமே முன்னுக்கு வரலாம். உதாரணமாவும் என்னைய எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 14 இருந்து இப்ப 25 தான் இப்ப இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதுல இருந்து அவ்வளவும் உழைப்பு தான். அது இப்ப நான் இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கான வழிகளை தான் நான் அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கேன். அதுல இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க முதல் ரெப் நீங்க எப்படி வெளியிட்டீங்க? அந்த எங்களோட ஃபர்ஸ்ட் ரெப்னா சார் பெரிய ஸ்டுடியோ இல்ல, இசுரு. இப்ப கடைசியா நாங்க பண்ணது இசுரு விளையாடும். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது ஒண்ணு சின்ன ஒரு ஸ்டுடியோ. அப்படின்னா இதே மாதிரி ரோட் ஏறி குதிச்சு அப்படி போயிட்டு ஒரு ஸ்டுடியோல தான் பண்ணோம். அப்படின்னா அவருக்கு பெரிய இதுவும் இல்ல, பெரிய அதை பத்தி நாலேஜ் இல்லை, எங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை. அப்படி இருந்துமே நாங்க அதை பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பாட்டு தான் எடுத்தோம். முதல் பாட்டுல எப்படி மக்களுடைய வரவேற்பு? ஃபர்ஸ்ட் வரவேற்புனா சார்,
மக்களுக்கு தெரிஞ்சு மக்களுக்குன்னா அவ்வளவு பெருசா அது அவ்வளவு பெருசா வரல சார். ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில நல்ல இது ஒன்று இருக்கு. பரவாயில்ல சரி இப்ப இது பண்ணிட்டீங்க தானே, இப்ப அடுத்து என்னென்ன பண்ண போறீங்க, எஃபில போட்டு எஃபில தான் போட்டு அப்பயே பெருசா யூடியூப் சேனல் இல்ல, எஃபி தான். அப்ப எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கிரவுண்ட் வந்து எஃபி தான். எஃபில தான் அதுல தூங்கி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்ப இந்த ரெப்ப கம்போசிங் அதாவது பாட்டு எழுதலாம் நீங்க எழுதுறீங்களா? நான் ஓன் சார், நாங்களே எழுதுவோம். கம்போசிங் மியூசிக்கெல்லாம் கம்போசிங் சார் அப்ப யூடியூப் ட்ராக் நான் காப்பிரைட் எடுத்து அந்த ட்ராக்ல தான் சார் பண்ணோம். இப்ப ஓனாவே நாங்களா போட்டு நாங்களாம் கம்போஸ் பண்ணி நாங்களா பண்றோம். ஓகே. இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல வந்து ரெப்ல தொடங்க, நீங்க எப்படி இந்த நடிப்புல அதாவது ஒரு நடிகனா நீங்க எப்படி மாறுனீங்க? நடிப்புனா சார் நடிப்பு பழக்கமும் இல்ல சார், சித்திரம் கை பழக்கம் மாதிரி அதுல இருந்து சரி உள்ள இறங்கி அதையும் பண்ணி பார்ப்போம்னு சொல்லித்தான் பண்ணினேன் சார். சின்ன வயசுல கொஞ்சம் ஆக்டிங் ஆசைங்க கொஞ்சம் இருந்துச்சு. இந்த ரெப்பை விட கொஞ்சம் அடுத்தபடினா ஆக்டிங் ஆசைங்களும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் எங்க பெஸ்ட்ல இருந்த ஜனா செட் ஆனார் எனக்கு. ஜனா செட் ஆனாரு, அவருக்கு ஆக்டிங் ஆசை, எனக்கு பாட்டு படிக்க ஆசை. அப்புறம் நாங்க எப்ப செட் ஆகுது அப்ப நாங்க பேசணும், இப்படித்தான் நான் பாட்டு படிச்சா அதுல நீ தான் ஹீரோவை போடுவேன், அப்புறம் அவன் எடுக்கிற படத்துக்கு நீ ஹீரோவை போடு, அப்படி நாங்களே கொஞ்சம் சின்ன வயசுல அப்படி பேசிக்கிட்டு. ஆனா இத இப்ப வந்து அது நினைவாக இருக்கு. இப்ப இந்த அதுக்கப்புறம் நானும் ஜனமும் சேர்ந்து ஒரு சிகேன்னு சொல்லி ஒன்று தோணும், சிகே ப்ரொடக்ஷன் சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்க போன வருஷம் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் மாசம் முடிஞ்சோன்னா 2 வருஷமா போகுது. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது நானும் ஜனாவும் மட்டும்தான். முதல் உங்களுடைய அதாவது நீ ஒரு நடிகனா முதல் படம் என்ன உங்களோட? என் ஃபர்ஸ்ட் படம் சார் லவ் லாங்குவேஜ். நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. அதுல நான் பார்த்தேன். அது ஜனதா சார் பண்ணல. அது ஒரு அந்த படம் வந்து அப்படியே ஒரு சாஃப்டா ஒரு புது மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கு சார், அதை நம்ம பேசுவோம். அப்ப வந்து ஜனா சொன்னாரு இப்படிதான் மச்சான் இதுவா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப இறங்கினதான் அந்த லவ் லாங்குவேஜ். இவ்வளவு பேசி இவ்வளவு ஸ்பீடா படிக்கிற பாடகர்னு அந்த படத்துல உண்மையா காட்டியிருந்தாரு. அது எது இயலாதோ அதை செய்யறதுல கொஞ்சம் டேலண்டான ஆள் சார் ஜனா. அன்று நான் உங்களுடைய அந்த படத்தை பார்க்கும் பொழுது நீங்க தான் தெரியல, இருந்தாலும் நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல அதாவது தம்பி ஒரு நடிகர்னு சொன்னா அதை உணர்ச்சி பூர்வமாக நாங்க பார்க்கும் மக்கள், அதாவது மக்கள் ஒரு நடிகன் எதிர்பார்க்கறது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பு தான். அதான் நான் 100க்கு ஒரு 60, 70, 80 வீதம் நீங்க செஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. அதாவது முதல் படம் ஃபர்ஸ்ட் படம். ரெண்டாவது என்ன செஞ்சீங்க? ரெண்டாவது சார் இப்ப அதே சிகே ப்ரொடக்ஷன்ல சார் நானும் ஜனம் சேர்ந்து இப்ப ரணம் ஒன்று பண்ணியிருக்கோம் சார். ஆமா, ரணம் இப்ப ரீசெண்டாவே டீசர் கட் ரிலீஸ் பண்ணோம். அதுல ரணம் சார் அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர், இப்ப எங்களுக்கு பின்னாடி சார் 30 பேர் கிட்ட இருக்காங்க சார் ரணம் டீம்ல. நாங்களா சேர்த்தது. சரி, இப்ப தம்பி விஜய், இப்ப அதாவது இந்தியாவை பொறுத்து நம்ம இந்தியாவை பார்க்கும் பொழுது இந்தியாவில வந்து டெக்னாலஜில வந்து அவங்க மேல இருக்கிறாங்க, நடிப்புலையும் அப்படிதான். அவங்க அதுதான் நடிப்பு வந்து கிராஜுவேட் அப்படியான படிப்பு ஸ்கூல் இருக்கு. இப்ப அந்த இதுல அவங்க எங்களோட மேல இருக்காங்க. ஆனா நம் நாட்டு இளைஞர்மார் உங்களை மாதிரி ஊக்குவிக்கும் நாங்க கலைக்கிற உங்களை மாதிரி இளைஞர்மார் வந்து இந்த மாதிரி இதுல வந்து நீங்க அதாவது வந்து பெரிய பெரிய கேமரா பாவிக்காம நீங்க வந்து அதாவது ஆப்பிள் போன் இது எடுத்து அதை நீங்க ஷூட் பண்ணி அந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்து நீங்க செய்யறது உண்மையா வரவேற்கத்தக்கது. நான் உண்மையா உங்களோட டீமுக்கும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். அதாவது உங்களோட முன்னோக்கம் என்ன? முன்னோக்கம் சார் இப்ப இந்த படம் மாதிரியே அடுத்து சார் பாட்டுலயும் சரி பிலிம்லயும் சரி அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு இதுன்னு பண்ணணும் சார். இப்ப அடுத்து எங்கிட்ட டாக்டர் ஸ்கிரீன் ஃபிலிம் பண்றது, ஃபைல் ஃபிலிம் இல்லாம ஒரு ஸ்கிரீன் ஃபிலிம் ஒன்று பண்ணதான் சார். எங்களுக்கு இன்னும் இருக்க எங்களை நம்பி வந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒரு சரியான ஒரு இடத்தை எடுத்து கொடுக்கறது சார் எங்களோட கோலி. உங்களோட டீம்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க சார்? எங்களோட சார் ஃபர்ஸ்ட் நான் ஜனா அன்பு சரி டிரைஸ் அவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சார் அதுக்கப்புறம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேசட் கோல் கூட நாங்க போடல சார், ஆடிஷன் கூட நான் வைக்கல சார். இதெல்லாம் அவங்கள இன்ட்ரெஸ்ட் பற்றி நான் வரேன் சொல்லி அதுக்கப்புறம் பண்ணவங்க தான் சார் நிறைய பேர். ஊரு மாயாவை இந்த ஊர்ல இல்லாம சார் இன்னும் நிறைய வெளியே இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சார். கம்பெனில இருந்து சுதாகரன் வந்திருந்தாங்க சார். அப்புறம் அபிஷாவில இருந்து தனுஷ்க்கு அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க சார். பாசித் அப்புறம் ரொனால்டோ அவங்கலாம் வெளிய இடத்துல இருந்து வந்தவங்க. நான் முந்தி பாட்டு படிக்கும் போதே எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப எக்ட் பண்றாங்க. கிறிஸ்டோபர், வினோத், அப்புறம் அருண் வருண் அவங்க எல்லாமே எக்ட் பண்றாங்க. இப்ப இதுக்கு இப்ப எல்லா வெளியிலுமே இப்ப எதா இருந்தாலுமே இப்ப நானும் ஜானவா பேசிட்டு
மத்தவங்க கிட்ட கேட்கறது என்னன்னா திசர அன்பு இவங்க கிட்ட கேட்டு இப்படி ஒன்று பண்ண போறோம் பண்ணுவோமா அப்படின்னு ஃபுல் டிஸ்கஷன்ல தான் சரி போகுது. நானும் ஜனாவும் பேசிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆள் சொல்ல மாட்டேன் சாஜித் அவர் தான் சரி. எங்களுக்கு இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க லவ் லாங்குவேஜ் எடுத்தோம் ஆப்பிள் டப் ஒன்ல தான் சரி. அப்ப எந்த ஒரு வணிகமும் இல்ல சார். நாங்க இருக்க வலைத்தளங்களை வச்சுதான் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சாஜித் வந்தாரு சார். சாஜித் அவகிட்ட அவரோட போன்ல எடுத்து அவகிட்ட இப்ப கோப்ரோ இப்ப ஈவென்ட் அடுத்த படத்து ட்ரோன் கூட வரலாம் சார். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். சாஜித் அவர் வந்தது எங்களுக்கு நல்ல ஒரு தூணா இருந்துச்சு. சரி. ஸோ எப்படியுமே அடுத்தடுத்த இதுங்கள்ல நல்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இந்த படமும் நல்ல ரீச் ஆகும் நாங்க நினைக்கிறோம். நல்ல ஒரு இதை கொடுப்போம் நம்புறோம் சார். டுஜே நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக உங்களுடைய அறிமுகப்படுத்தி கொடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு காலம் சரி. மற்றது விசேஷமாக உங்களுடைய வருங்காலத்தில் நீங்க ஒரு நல்ல ஒரு நடிகராகவும் நல்ல ஒரு பாடகராகவும் இந்த இலங்கை மக்களுக்கு நம்முடைய இலங்கை மக்களுக்கு நல்ல ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் சொல்லி நான் எல்லா இறைவன்ட்ட வேண்டிக் கொள்ளி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு அளித்த நான் உங்களுடைய அன்பன் கிறிஸ்டி ஜார்ஜ்.